the missing number problem பார்த்தோம், right? So next problem வந்து இந்த move zeros problem. 283 move zeros. Okay, இது படிப்போம். Given an integer array nums, move all zeros to the end while maintaining the relative order of the non-zero elements. Note that you must do this in place without making a copy of the array. So இங்க ஒரு example இருக்கு. இதுல there are some numbers which are zeros, right? So நம்ம basically zeros எல்லாத்தையும் end of the array move பண்ணணும். But at the same time மற்ற நம்பரோட relative order change ஆகக்கூடாது இல்லையா? ஸோ இங்கே 1 3 12 இந்த ஆர்டரில் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 1 3 12 இந்த ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஸோ yeah, I mean one easy way to like move all the zeros. இதுல வந்து இன்னொரு question. See, all the numbers can be like negative as well, right? So அதனால like சிம்பிளா like இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா லைக் நம்ம ரிவர்ஸ் சார்ட் பண்ணா லைக் சார்ட் வித் லைக் தி டிசெண்டிங் ஆர்டர் பண்ணா ஜீரோஸ் எல்லாம் எண்டுக்கு மூவ் ஆயிடும். ஸோ ஆனால் மற்ற நம்பர்ஸ் ஆர்டர் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? சார்ட் பண்ணும்போது ஆர்டர் சேஞ்ச் ஆகலாம், ரைட்? ஸோ அதனால அந்த சொல்யூஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து லைக் இந்த 2 பாயிண்டர் அல்காரிதம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ பேசிக்லி எப்படின்னா இப்போ ஐன்னு ஒரு இண்டெக்ஸ் வச்சுப்போம். அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அப்புறம் டே அப்படின்னு சொல்லி இன்னொரு பாயிண்டர் வச்சுப்போம். இப்போ ஐ வில் கீப் ட்ராக் ஆஃப் லைக் வேர் த லாஸ்ட் known zero is, right? ஸோ இப்போ இதில் ஆரம்பிக்கும் போது இந்த அல்காரிதம் ஸோ இது ஜீரோ இல்லைன்னா லைக் ஐயை மூவ் பண்ணணும், ஐயும் ஜேயும் சேர்த்து மூவ் பண்ணணும். இது ஜீரோ வந்தால் வெறுமனே ஜே மட்டும் தான் மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே மூவ் பண்ணிச்சு. ஸோ இங்கே இந்த நம்பர் இஸ் நாட் ஜீரோ இல்லையா? ஸோ நவ் சிம்பிளாக இங்கே இந்த ரெண்டு நம்பரையும் ஸ்வாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஒன்னையும் இங்கே ஜீரோவையும் ஸ்வாப் பண்ணிட்டு தென் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும். ஸோ பேசிக்லி ஐ கீப்ஸ் ட்ராக் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் ஜீரோ பொசிஷன் வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் ஜேயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இதுவும் ஜீரோ இல்லையா? ஸோ அதனால இங்கே ஒன்றும் ஸ்வாப் பண்ண தேவையில்லை. ஸோ நவ் அகெயின் வி இன்க்ரிமெண்ட். இங்கே 3 இருக்கு, ஸோ விச் இஸ் நாட் ஜீரோ. இப்போ இந்த ஐ அண்ட் ஜே ஸ்வாப் பண்ணிட்டு இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணிட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஓகே இது ஜீரோ கிடையாது, அதனால we simply swap the numbers at ij. ஸோ இங்கே 12 போட்டுட்டு இங்கே 0 போட்டுட்டா ஸோ இன் தி எண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? ஒன்றுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. வி ஜஸ்ட் நீட் டு டூ திஸ் இன் பிளேஸ். இந்த மாதிரி பண்ணால் எல்லா நம்பரும் ஆல் ஜீரோஸ் காட் மூவ் டு த எண்ட் அண்ட் த நம்பர்ஸ் kept their original order like other numbers, right? So இந்த அல்காரிதம் இப்போ கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக ஐ ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறம் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் length of nums. So if nums of j equals if not equal to 0, then
2 நம்பரையும் ஸ்வாப் பண்ணணும் இல்லையா? ஸ்வாப் பண்றதுக்கு பைத்தான்ல ஒரு ஈஸி சின்டாக்ஸ் இருக்கு. nums of I, nums of j equal to nums of j, nums of I. ஸோ இந்த சின்டாக்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக ஸ்வாப் பண்ணுறதுக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, லைக் ஒரு டெம்பரரி நான் வேரியபிளில் லைக் இந்த nums of j போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் nums of j will be equal to nums of I. அதுக்கப்புறம் nums of I will be equal to இந்த temp value, right? ஸோ இந்த மாதிரி தான் நார்மலாக மற்ற லாங்குவேஜஸ் ஸ்வாப் பண்ண முடியும். லைக் இந்த பைத்தான்ல இந்த சின்டாக்ஸ் இருக்கு. சிம்பிளா லைக் ஒரே லைன்ல ஸ்வாப் பண்ணிடலாம். லைக் nums of I, nums of j அப்படின்னு எடுத்து போட்டு ஈக்குவல் டு nums of j, nums of I அப்படி சொல்லி. ஸோ எசென்ஷியலி இட் டஸ் த சேம் ஒர்க் அஸ் தீஸ் 3 லைன்ஸ், ரைட்? ஸோ இப்போ ஸ்வாப் பண்ணிட்டா ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ரைட்? அண்ட் யா, அவ்வளோதான். ஸோ இப்போ இது கரெக்டாக ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான். எக்ஸாம்பிளுக்கு ஓகே, யா, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இது கரெக்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ அதர் எக்ஸாம்பிள்ஸுக்கு ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கலாம். சரி, சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது இந்த கோட். ஸோ சிம்பிள் சொல்யூஷன், சிம்பிள் ப்ராப்ளம் தான் இது, ரைட்? ஸோ இந்த 2 பாயிண்டர் அல்காரிதம் யூஸ் பண்ணி லைக் எசென்ஷியலி இந்த பாயிண்டர் ஐ வந்து கீப்ஸ் ட்ராக் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் 0. ஸோ அப்புறம் ஜே வில் கீப் மூவிங். ஜே வந்து ஒவ்வொரு நம்பராக பார்த்து whenever j points to a number, j பாயிண்ட் பண்ண நம்பர் வந்து 0 இல்லைன்னா then we simply swap the 2 so that 0 will go like behind and on the like any non-zero number will go to the place where 0 was. Yeah. ஸோ இது வந்து மேபி இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன், மேபி இதில் ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் இருக்கு. could you minimize the total number of operations done? ஸோ இந்த ஃபாலோ அப் கொஸ்டின் பேசிக்கலி லைக் இன்டர்வியூலையும் இதே மாதிரி ஃபாலோ அப் கொஸ்டின் இன்டர்வியூவர்ஸ் கொடுப்பாங்க, ரைட்? ஸோ நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டஃபர் ஆக்குறதுக்காக, ரைட்? ஸோ அதுக்கு டு ஸ்ட்ரெச் இது இன்னும் ப்ராப்ளத்தை கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக, இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க, ரைட்? ஃபாலோ அப் கொஸ்டின், குட் யூ மினிமைஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் டன்? ஸோ இப்போ வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே ஒரு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் தான் 0 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த லெட்ஸ் சே இங்க ஒரு 22ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் தான் 0. இங்க மொத்தம் எத்தனை தடவை ஸ்வாப் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓகே, இந்த நம்பர் வந்து 0, அதனால ஸ்கிப் பண்ணிட்டு போவோம், ஜே இன்க்ரிமெண்ட் ஆயிடும். இங்க திஸ் இஸ் நான் 0 இல்லையா? ஸோ அதனால இங்க ஒரு ஸ்வாப் பண்ணுவோம். இதை 1 போட்டுட்டு 0 போடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜே இன்க்ரிமெண்ட் ஆயிடும். திஸ் இஸ் நாட் 0, இது 0 கிடையாது, இல்லை. ஸோ அதனால இங்கே மறுபடியும் ஒரு ஸ்வாப். ஸோ இங்கே ஒரு 222 போட்டு இங்கே 0 வந்துருச்சு. இப்போ ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும், அப்புறம் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இங்கேயும் மறுபடியும் ஸ்வாப், இது நான் 0 இருக்கிறதுனால. ஸோ அப்புறம் ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும், ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் இதுவும் நான் 0, அதனால இன்னொரு ஸ்வாப். ஸோ
இது ஒர்க் பண்ணிடுச்சு இந்த அல்காரிதம். ஆனா டோட்டலா எவ்வளோ ஸ்வாப்ஸ் இருந்தது இல்லையா? லைக் ஆல் தீஸ் 4 நம்பர்ஸ் இனிஷியலா வந்து நான் ஜீரோ வந்தது. அதுக்காக ஸோ அந்த இடத்துல எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஸ்வாப் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ இதுதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ கேன் யூ மினிமைஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்? ஆக்சுவலா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துருவோம். ஓகே, ஸோ யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா? எனி வாலண்டியர்ஸ்? How about சிவா சேனாதிபதி? Or மணிகண்டன்? Or காவ்யா? இஜாஸ்? Sir. Yeah, Kavya, go ahead, Kavya. Yeah, in the time Sir. complexity is, yeah. So line up பார்ப்போம். Okay, so in the first line என்ன time complexity? O of 1, sir. இதுக்கு O of n, sir. O of n, இது ஒரு ஃபார் லூப்புங்கிறதுனால என்னோட முடிஞ்சிடாது இல்லையா? ஸோ என் அதோட சேர்த்து என்னன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்போவுமே. ஓகே, என்னது இங்க? N star, sir. இல்ல அது கரெக்ட். பட் வாட் இஸ் n ஸ்டாண்ட் ஃபார்? n is basically the length of this nums array இல்லையா? ஸோ அதை பழக்கப்படுத்திக்கோங்க. எனி டைம் என்னன்னு சொன்னாலோ எக்ஸ்ன்னு சொன்னாலோ எம்னு சொன்னாலோ எந்த வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, அது வாட் இஸ் தட் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் அது சொல்லும் போதே, ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே. ஓகே, ஸோ தட் வில் ஷோ டு த இன்டர்வியூவர் ஓகே யூ நோ யுவர் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லி, ரைட்? மீன் ஸோ வெறுமனே என்னன்னு சொல்கிறோம். ஏன்னா சில ப்ராப்ளம்ஸில் 2 இன்புட் வேரியபிள் இருக்கும். அப்போ நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், எம்மா என்ன வேரியபிள் யூஸ் பண்றோம்னு சொல்லி, ரைட்? ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி எப்போவுமே அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி சொல்லும்போது அது வாட் இஸ் இட் ஸ்டாண்ட் ஃபார்னு சொல்கிற ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது வில் பி ஈஸி. ஓகே, என் டைம்ஸ் வாட் எவர் இந்த ஃபார் லூப்புக்குள்ள இருக்கிற கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி இல்லையா? ஸோ இது என்னது இந்த லைன்? O of 1, sir. ஒரு 2 நம்பர்ஸ் கம்பேர் பண்றோம். 2 நம்பர்ஸ் கம்பேர் பண்றோம். யா, அப்புறம் இது O of 1, sir. யா, இங்க 2 ஆபரேஷன் இருக்கு, 2 ரைட் ஆபரேஷன்ஸ், பட் O of 2 which can be reduced to just O of 1, right? Okay. அப்புறம் இது O of 1, right? sir. Yeah. So therefore இங்க வந்து இந்த முனையும் ஆட் பண்ணிடணும் இல்லையா? இதுக்குள்ள இருக்கு. ஸோ பேசிக்லி n times 3 இந்த n times 1 plus 1 plus 1 which is n times 3 அது கான்ஸ்டன்ட்ங்கனால அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இது O of 1 O of n ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் இந்த ஃபங்க்ஷனுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் இது O of n, sir. O of n. Yeah, it's essentially just in the 1 in the n, like parallel இருக்கிற லைன்ஸ்ல ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான், ரைட்? ஸோ இந்த n plus 1 அதில் 1 கான்ஸ்டன்ட் இருக்கிறனால இக்னோர் பண்ணிடலாம். ஸோ O of n டைம் காம்ப்ளெக்சிட்டி. சரி, அப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். இந்த லைனுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ? O of 1, sir. யா, இங்க O of 1, sir. O of 1 ஃபார் லூப் வந்தாலே O of 1ஓட நிப்பாட்டிடக்கூடாது இல்லையா? O of n 1 டைம்ஸ்
அப்படின்னு போட்டுடணும், right? And then O of 1 times whatever the space complexity of the code inside, இல்லையா? ஸோ இது என்னது இந்த லைன்? O of 1 sir. இங்க வந்து ஆக்சுவலா நாம எதுவுமே புதுசா ஸ்பேஸ் அலோகேட் பண்ணல, ரைட்? ஸோ அதனால இந்த லைனுக்கு ஒன்றும் இஸ் எசென்ஷியலி 0, இல்லையா? ஸோ ஸ்பேஸ் எங்கே புதுசாக அலோகேட் பண்ணுறோமோ அந்த லைன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும், இல்லையா? ஸோ அப்புறம் இந்த லைன் Okay. O of 1 sir. இங்கே நம்ம எந்த ஸ்பேஸையும் புதுசாக அலோகேட் பண்ணல. ஏற்கனவே இருக்கிற நம்ஸ்ங்கிற அரேல தான் நம்ம பேசிக்கலி நம்பர் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ புதுசாக எதுவும் வேரியபிள் கிரியேட் ஆகலை, இல்லையா? இங்கே இந்த நம்ஸ் ஏற்கனவே டிஃபைன் ஆன அரே தானே இது. ஸோ இங்கே வந்து புதுசாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஜே புதுசாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் ஆகுது. பட் ஆனால் இந்த லைன்லையும் சரி இந்த லைன்லையும் சரி புதுசாக எந்த வேரியபிளும் டிக்ளேர் பண்ணல. அதனால இதுவும் எசென்ஷியலி 0, இதை இக்னோர் பண்ணிடலாம். அப்புறம் இந்த லைன், நெக்ஸ்ட் லைன் O of 1 sir. இங்கே ஏதாவது புதுசாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோமா? +1. நம்ம ஏதாவது O புதுசாக of 0 sir. O of 0ங்கிறது இல்லை. ஸோ இங்கே இந்த லைனில் எதுவும் ஸ்பேஸ் டிக்ளேர் பண்ணலைன்னா லைக் நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம். எசென்ஷியலி அது 0ங்கிற மாதிரி தான். மீன் அதை அந்த லைனே நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. எந்த லைனில் புதுசாக வேரியபிள்ஸ் டிக்ளேர் ஆகுதோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகே, ஸோ அது பேசிக்லி ஸோ ஓவரால் இது இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் ஃபார் லூப், therefore it's just O of 1 constant, right? So overall space complexity for this function is O of O of 1 sir. O of 1. So in the 1 name add panna 2, which can be reduced to just 1, right? So it's just constant space complexity. So இது is efficient algorithm தான் அது. So O of n time complexity தான் இருக்கு. Space complexity is also we are not using any like we are only using constant space complexity as well. So it's pretty good algorithm. But இதுலயும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ கேன் யூ மினிமைஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஃபர்தர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம், லைக் வேர் த ஃபர்ஸ்ட் நம்பர் 0வா இருக்கு, மற்ற எல்லா நம்பரும் ஹையராக இருக்கு, இல்லையா? ஸோ அந்த இடத்துல லைக் நான் கிட்டத்தட்ட லைக் இதே வந்து இங்கே வந்து மொத்தமே 5, பட் வாட் இஃப் திஸ் வாஸ் லைக் 0 ஃபாலோட் பை like 1 billion non-zero numbers அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு டேட்டா இருந்ததுன்னா essentially we'll be doing 1 billion swap operations, இல்லையா? ஸோ ஆனால் இந்த வேல்யூஸ் இந்த டேட்டா இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு முன்னாடியே, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? அப்போ என்ன பண்ணலாம்? லைக் ஒரே ஒரு 0 தான் இருக்கு, அதை எடுத்து கடைசியில் போட்டால் போதும். We don't have to swap that many numbers இந்த மாதிரி இருக்கும், இல்லையா? ஸோ அதை தான் இங்கே திங்க் பண்ண சொல்கிறாங்க ஆக்சுவலாக. could you minimize the total number of operations done சொல்லி. பட் இது வந்து ஒரு எட்ஜ் கேஸ் தான் ஆக்சுவலாக, ரைட்? ஸோ நம்ம அந்த எட்ஜ் கேஸ் எடுத்துட்டு அதை பற்றி திங்க் பண்ணோம்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 பில்லியன் நம்பர்ஸுக்கு நடுவில் ஒரே ஒரு 0 இருந்ததுன்னா அதை மிஸ் பண்ணிடுவோம், லைக் மீன். ஸோ அது மாதிரி அதை எவாலுவேட் பண்ணணும்னா லைக் எனிவே எல்லா நம்பரையும் பார்த்தாகணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணலாமா ஆக்சுவலாக? லைக் இப்போ இஃப் வி என்கவுண்டர் இந்த மாதிரி வேற ஆல்கரிதம் திங்க் பண்ணி பார்ப்போம்.
மேபி இதுக்கு வந்து 2 பாயிண்டர் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 0 வந்ததுன்னா அதை வெறுமனே அப்படியே டெலீட் பண்ணிட்டா, இந்த நம்பரை அப்படியே டெலீட் பண்ணிட்டு லைக் லைக் மேபி கவுண்ட் வச்சுக்கலாம், எத்தனை ஜீரோ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம்னு சொல்லி. ஸோ இது 0 இருக்கு. ஸோ இந்த நம்பரை டெலீட் பண்ணிட்டா, அண்ட் தென் சே லெட்ஸ் கீப் அ கவுண்ட் ஆஃப் லைக் எத்தனை ஜீரோ டெலீட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. ஸோ இது வரைக்கும் 1. அதே மாதிரி இங்கே ஒரு 0 இருக்கு, அதையும் டெலீட் பண்ணிட்டா இந்த கவுண்ட் 2 ஆயிடும். அப்புறம் இந்த எண்ட் லைக் வெறுமனே கிரியேட் ஒன் அதர் அரே 0 times இந்த கவுண்ட் will be 2. ஸோ இந்த ரெண்டு அரேயை ஆட் பண்ணிட்டா நமக்கு வேண்டிய ஆன்சர் கிடைச்சிரும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸை மினிமைஸ் பண்ணியிருக்கோமா ஆக்சுவலா அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஸோ ஏன்னா எப்பவுமே ஒரு டெலீட் ஆப்ரேஷனுக்கு வந்து இப்போ முதல் இருந்த டேட்டா இது இல்லையா, anytime we delete one specific index value, essentially என்ன ஆகும் அப்படின்னா லைக் all the other numbers have to be like copied one position ahead இல்லையா? ஸோ இப்போ லைக் இந்த வேல்யூ இருந்த இடத்துல இந்த 1 தூக்கி போடணும், அப்புறம் அது இந்த 1 இருந்த இடத்துல இந்த 0 தூக்கி போடணும். ஸோ இன்டர்னல்ல பார்த்தா அகெயின் கிட்டத்தட்ட எல்லா நம்பரும் அந்த ஸ்வாப் பண்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி பண்ணா தி நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் மைட் பிகம் ஒர்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா வந்து இந்த 0 delete பண்ணும்போது there will be like 4 ரைட் ஆப்ரேஷன்ஸ். இந்த 0 இந்த இடத்துல 1 எழுதணும், 1 ரைட் பண்ணணும். அப்புறம் 1 இந்த இடத்துல இந்த 0 ரைட் பண்ணணும். அப்புறம் 3 அந்த 0 இந்த இடத்துல 3 ரைட் பண்ணணும். இந்த மாதிரி தான் இன்டர்னலாக டேட்டா லைக் இந்த சேஞ்ச் இந்த delete ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ அதனால லைக் இப்போ delete ஆப்ரேஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தா O of n இருக்கும் ஆக்சுவலா. லிஸ்ட்ல delete ஐட்டம் பார்த்தா O of n டைம் காம்ப்ளெக்சிட்டி இல்லையா? ஸோ எசென்ஷியலி ஒரு நம்பரை டெலிட் பண்ணால் அதுக்கு ஒரு O of n டைம்ஸ் ரைட் O of n டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் இதை delete பண்ணோம்னா மறுபடியும் ஒரு O of n வந்துடும். ஸோ இட் மைட் ஒன்லி பிகம் ஒர்ஸ். ஸோ நாம ஏற்கனவே எழுதி வச்சிருக்க கோடே வந்து ஆக்சுவலா இட்ஸ் வெரி சவுண்ட்ஸ் ரீசனபிள். ஸோ தோ இன் தி worst case where 0 is the first number and everything else is non-zero அப்படின்னா there are a lot of operations, but it feels like we cannot avoid it. Okay, so இவங்க இந்த சொல்யூஷன்ல என்ன போட்டிருக்காங்க பார்ப்போம். I think நான் essentially இவங்க swapங்கிற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்க, which is exactly what we have done இங்க by using Python. So that seems to be the optimal approach actually. Okay, so I think this is done then. Any questions about this? Okay, அப்போ next ப்ராடக்ட் போகலாம். Let me stop the recording.